வெல்கம் குக்கிங் ப்ளஸ் ரங்கோல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா பொரிக்கு கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குக்கிங் ப்ளஸ் ரங்கோலி சேனலை இன்றைக்கி இப்போ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான். ஜாயின் பட்டன் ஒரு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணலாம், இல்லை விட்டுடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மசாலா பூரி கிரேவி செய்யலாம். அதுக்கு பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு 200 கிராம் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை பச்சை பட்டாணி தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். மசாலா பூரி கிரேவிக்கு ஒரு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன். இது 200 கிராம் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்குது. பெரிய தக்காளி 2 எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா காரம் கம்மி, அதனால் 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் காரம் அதிகமாக தான் 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, இந்த அளவு துண்டு இஞ்சி. இது பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பிடி அளவுக்கு புதினா தழை. மிக்ஸி கிண்ணத்தில் கட் பண்ணி வச்ச வெங்காயம், இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி, புதினா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். இதை எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதில் லவங்க பட்டை இருக்குது இல்லைங்களா, கறி மசாலாவில், அதில் ஒன்று போட்டு சேர்த்து அரைச்சிக்கணும். ஊற வச்சா பட்டாணியை ஊறினதுக்கு ஒரு குக்கரில் வச்சு வெயிட் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இது வேக வச்சு எடுத்தாச்சு. அடுப்பில் வாணல் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசி கொஞ்சம் போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போடணும். இது பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில், அந்த கலவையை இதில் ஊற்றிடணும். அந்த கலவையை ஊற்றி வதக்கணும். பூண்டு உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பூண்டு ஆப்ஷனல் தான். இதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூனில் பாதி அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு வதக்கணும். காரம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க. ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் கம்மியாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இந்த அளவு வதங்கின உடனே இந்த வேக வச்ச பட்டாணியில் பாதி பட்டாணி எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கணும். மீதி பட்டாணியை இதில் ஊற்றிடணும். இது வேக வச்ச தண்ணி, பட்டாணி வேக வச்ச தண்ணி இருக்குது, இதையும் இதில் ஊற்றிடணும். இதில் மிக்சியில் அரைச்ச அந்த பட்டாணியை இதில் ஊற்றிடணும்.
எல்லாத்தையும் கலந்து ஊற்றின அளவுக்கு இந்த அளவுக்கு வரும். மசாலா பூரி கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியே போதும்னா விட்டுடுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு பதம் பார்த்து, உப்பு வேணால் கொஞ்சம் அதிகம் போடணுமா பார்த்து போட்டுக்குங்க. அப்படியே கொதிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி தழை இது மாதிரி பொடிசாக நறுக்கிக்கணும். குழம்பு கொஞ்சம் சிம்மோட கொஞ்சம் அதிகமாக வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். இதை பாருங்க, இந்த அளவு கொதித்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, ஒரு பிடி கொத்தமல்லி தழை எடுத்து தூவி அடுப்பு நிறுத்திடலாம். அடுப்பில் வானல் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ என்ன மசாலா பூரி நான் செய்யலை, கடையில் இது மாதிரி விற்கிது, அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் இப்போ போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். எண்ணெய் இந்த அளவுக்கு காஞ்ச உடனே இதே மசாலா பூரி, அந்த பூரி மட்டும் கடையில் வாங்கியிருக்கேன், அது போட்டு இப்படி பொரிச்சிக்கணும். வத்தல் அப்பளம் பொரிக்கிறவங்க பாருங்க, அது மாதிரி பொரிச்சிக்கணும். இந்த அளவு செவந்த உடனே செவந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது. வத்தல் அப்பளம் வறுக்கிற அளவுக்கு உடனே செவந்துடும். திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துட வேண்டியதான். இது மாதிரி மசாலா பொரிக்கிற வத்தல் மாதிரி எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்குது. கேட்டால் கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். இது மாதிரி ஒரு 5-6 மசாலா பொரியை பொடிச்சு போட்டு அந்த கிரேவியை இதில் ஊற்றிடணும். ஊற்றி பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் போடணும். அதுக்கு மேலே பொடிசா நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை இதில் போடணும். நீங்களே இது மாதிரி செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இது எல்லோருக்கும் போகும். இந்த வீடியோ எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.